முல்லைத்தீவு மல்லவி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் நாளை கனடாவுக்கு செல்ல இருந்த நிலையில் இன்று வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மல்லவி பிரதேசத்தினை சேர்ந்த இளைஞன் ஒருவன் கனடாவுக்கு நாளை செல்ல காத்திருந்த நிலையில் வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவம் இன்று 30ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் முல்லைத்தீவு யோகபுரம் மல்லாவி பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 20 லட்சம் பணத்தினை கொண்டு யோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்துக்கு சென்ற இளைஞன் இரவு 8:40 மணி வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் அவரது தொலைபேசி இயங்கவில்லை. குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை பாண்டியன்குளம் குளக்கரையில் இருந்து அவரது மோட்டார் சைக்கிள் இனம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனிக்குளத்தில் 3வது நீர் சுருங்கையில் இளைஞனின் சடலமும் இனம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் சடலத்தினை மீட்கும் நடவடிக்கையிலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணையினையும் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞன் கனடாவுக்கு செல்வதற்காக தயாரான நிலையில் உயிரிழந்துள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.